வெல்கம் பேக் டு ஸ்டடி கேர் யூடியூப் சேனல். திஸ் இஸ் இந்துமதி. ரவுண்ட் 2க்கான முக்கியமான அப்டேஷன் ஸ்கெடியூல் வைஸ் ரிவைஸ்டு ரவுண்ட் 2 ஸ்கெடியூல் MCC தரப்புல இருந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ 4th September 2025 இருந்து உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ப்ராசஸ் ரவுண்ட் 2க்கு ஸ்டார்ட் ஆகிற நிலைமையில இன்னைக்கு 2/9/2025 ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட், NRI கேண்டிடேட்ஸ்க்கான இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட் MCC வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த நோட்டீஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ கேண்டிடேட்ஸ் who claim NRI or OCI or want to get their nationality converted from Indian to NRI, இந்த நோட்டீஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. NRI OCI சீட்ஸ் கிளைம் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் டு NRI கன்வர்ஷன் இப்போ புதுசாக எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த நோட்டீஸ் உங்களுக்கான நோட்டீஸ் தான். ஸோ கிளியராக கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அட்டாச் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. நீட் யூஜி அட்மிட் கார்டு, அதே போல் நீட் யூஜிக்கான ஸ்கோர் கார்டு அண்ட் ப்ரூஃப் ஆஃப் NRI ஸ்டேட்டஸ் ஆஃப் த பேரண்ட் ஆர் ரிலேட்டிவ். உங்களோட ஸ்பான்சர்ஸ் யாரோ அவங்களோட NRI ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா வேலிட் பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க அண்ட் அவங்களோட விசா, அப்படி இல்லைன்னா ரெசிடென்ஸ் பெர்மிட், அப்படி இல்லைன்னா ஒர்க் பெர்மிட் கேட்டிருக்காங்க. அண்ட் ஓசி கார்டு இல்லைன்னா PO கார்டு ஹோல்டராக இருந்துச்சு அப்படின்னா அதையும் அவங்க அட்டாச் பண்ணிக்கலாம். NRI certificate issued by the competent authority, embassy இல்லைன்னா இந்தியன் கான்சுலேட்டோட இஷ்யூ பண்ண NRI certificate இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் NRI ரிலேட்டிவ் அண்ட் கேண்டிடேட். உங்கள் ஸ்பான்சர் யாரோ அண்ட் அவங்களுக்கும் கேண்டிடேட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் issued by the competent revenue authority through family tree. ஃபேமிலி ட்ரீ ஒன்று நம்ம லோக்கல் ரெவென்யூ அத்தாரிட்டி கிட்ட இருந்து வாங்கி சப்மிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். இது ஏன் நான் ஹைலைட்டாக சொல்கிறேன்னா, லாஸ்ட் ரவுண்டில் இந்த ஒரு பாயிண்டாக இந்த ஒரு டாக்குமெண்ட்டை வந்து அவங்க கேட்கவே கிடையாது. ஸோ திஸ் இஸ் நியூ. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிஷ்னலாக கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட். ஸோ வி ஹாவ் டு கெட் ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கம்பீட்டன்ட் ரெவென்யூ அத்தாரிட்டி ஃபேமிலி ட்ரீ ஃபார்மேட்டில் நம்ம கேட்கணும். அண்ட் affidavit or notarized by the NRI relative stating that they will sponsor. So NRI sponsors கிட்ட இருந்து அவங்க நான் ஸ்பான்சர் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு affidavit நம்ம வாங்கி தரணும். and mentioning the entire course fee, living expenses of the candidate நான் ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அதுல இருக்கணும். அதே போல ஸ்டூடெண்டோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் ஆர் ஈக்குவலன்ட் பாசிங் சர்டிஃபிகேட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸ்டூடெண்டோட பர்த் சர்டிஃபிகேட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதே போல பாஸ்போர்ட் ஆஃப் த கேண்டிடேட் ஆர் ஸ்பான்சர், இது ஆப்ஷனல். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் அவங்க ஃபார்மட்டுமே கிளியராக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா ug.nri.mcc@gmail.com 11 AM of 2nd September இன்னிலிருந்து 11 AM of 4th September 2025 இந்த மெயில் வந்து நம்ம அவங்களுக்கு அனுப்பியிருக்கணும் அப்படின்ற பாயிண்ட்டை தெளிவாக சொல்லியிருக்காங்க. Mails received before or after the stipulated time will not be considered. இந்த டைம் ஸ்பேனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்க மெயில் அனுப்பிச்சிருக்கீங்க, அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னா they will not be considered சொல்லியிருக்காங்க. Candidates are advised to send all these documents enclosed in a single mail only within stipulated time. ஒரே மெயில்ல இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. Candidates applying for NRI status are required to furnish the documents in the provided format. Annexure 1 அவங்களே கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மேட்ல தான் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட் ஷுட் சென்ட் தேர் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரெஷ் ஃபார் ரவுண்ட் 2 ஃபார் தெம் டு பி ஷோன் NRI சாய்ஸஸ். documents sent in a round 1 will not be considered. நீங்க ரவுண்ட் 1ல நான் அந்த டாக்குமெண்ட் சென்ட் பண்ணியிருந்தேன், அதை வச்சு நான் என்ன ரவுண்ட் 2க்கு வந்து நான் இப்போ அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா they will not consider. You have to again attach all these documents to this particular mail ID. இந்த டைம் வந்து இந்த டைம் ஸ்பான்குள்ளே நம்ம சென்ட் பண்ணி ஆகிக்கணும். ஸோ அவங்க வந்து இதுக்கு ஒரு அனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, annexure 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து I/ அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம், சன் ஆர் டாட்டர் ஆஃப் அவங்களோட அப்பா நேம், ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நீட்டோடது, அப்ளைங் ஃபார் NRI கோட்டா சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் எல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் அட்டாச் பண்ணிருக்கேன்றது போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து மெயில் அனுப்பணும் அப்படின்றத தெளிவாக அவங்க வந்து
கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த அஃபிடவிட்டை அட்டாச் பண்ணணும், இதை டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் ஃபில் பண்ணி நேம் ஸ்டூடெண்ட் எழுதி அவங்களோட சைன் பண்ணி டேட் போட்டு பிளேஸ் போட்டு இதெல்லாம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்ற இந்த அஃபிடவிட்டும் இந்த அனெக்ஷனும் சேர்த்து இந்த டாக்குமெண்ட்டோட சேர்த்து அட்டாச் பண்ணி நம்ம அனுப்பணும் அப்படின்றது கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ஆர்ஐஸ் சீட்ஸை கிளைம் பண்ணுற ஸ்டூடெண்ட் தயவு செஞ்சு இதை ப்ராப்பராக படித்து எந்த டாக்குமெண்ட்டும் மிஸ் ஆகாமல் கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு மார்க்கு கம்மியாக ஸ்கோர் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸு, ரவுண்ட் 1ல் சீட் அலோகேட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வந்து என்ஆர்ஐ டாக்குமெண்டேஷன் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆயிருக்கா மாதிரி நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. எனக்கே நிறைய ஃபோன் கால்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா, நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணி தருவீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. திரும்ப நம்ம சொல்ல போகிற ஒரே விஷயம், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, பேரண்ட் ஆகட்டும் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் என்ஆர்ஐக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, அதாவது கேண்டிடேட்டோட பேரண்ட்டோ இல்லை பேரண்ட்டோட சிப்ளிங்ஸோ இல்லை அவங்களோட கசின்ஸோ பிளட் ரிலேஷனில் ஸ்பான்சராக இருந்தால் மட்டும் நீங்கள் இதை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எம்பிபிஎஸ் அட்மிஷன் வாங்கலான்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணாலோ இல்லை வேறு யாராவது வச்சு நீங்கள் ட்ரை பண்ணாலோ பின்னாடி ரிஸ்க் ஆக போது உங்களோட குழந்தையோட லைஃப் தான் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எம்பிபிஎஸ் அட்மிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் அதுக்கு எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்குலாம் இல்லவே இல்லைங்க. ஸோ இதில் நீங்கள் மிஸ் பண்ண போகிறது அவங்க லைஃப் தான் தொலைக்க போகிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸில் யாரும் இன்வால்வ் ஆக வேண்டாம்ன்ற நான் ரெக்வஸ்ட் நான் வச்சுக்கிறேன். டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்குது, என்ஆர்ஐக்கு நீங்கள் ப்ராப்பர் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக அதை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆன் டைம் ப்ரொசீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஃபீஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபீஸ் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இல்லைனா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. வி ஹாவ் சம் அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ், வேறு சில கோர்சஸ் இருக்குது, அப்ராட் எம்பிபிஎஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இல்லை ரிப்பீட் பண்ணலாம். வி ஹாவ் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட கெரியரை வந்து ரிஸ்க் எடுத்து இதை வந்து பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலில் எம்பிபிஎஸ் அண்ட் எம்டிஎம்எஸ் படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸுக்கு உதவும் வகையில் தொடர்ச்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.